ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்? ஜெனி வந்து ராம்கிட்ட கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ராம் வந்து படுத்துக்கிட்டே ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஜெனி வந்து நீ யாரையாவது லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு போனா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து சர்ஜரி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்டென்ஸ்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ராம் வந்து சொல்கிறான், நான் என்ன பதில் சொன்னேன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ போய் வந்து உன்னோட தாத்தா பாட்டி, அதாவது என்னோடய அப்பா அம்மாட்ட போய் நல்லா பெர்ஃபார்மன்ஸை போடு, அதுக்கப்புறம் நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு நீ டாக்கியும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படிங்க. ஹீரோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். பாட்டி சொல்கிறாங்க, தாத்தா ரொம்பவே பேட் மூடில் இருக்கார், எல்லாம் உன்னோட அங்கிள் ராமாவில் தான். நானும் உங்கள் தாத்தாவும் கொஞ்சம் வருஷம்தான் வாழ போகிறோம், ஆனால் இவன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்ப்பா. ஆனால் நீ எப்படியா, நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை புகழ்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஒரே நீங்கள் அவனை பற்றி தான் பேசுகிறீங்க, என்னை பற்றி ஒரி பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்க. பாட்டியும் நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுறாங்க. என் பாட்டிக்கு தான் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பாட்டி ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண போகிறாங்க. உடனே ஹீரோவும் எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாட்டி கால் பண்ணது ராமுக்கு. பாரு, ஹீரோ கூட வந்து லவ் பண்ணுறான், ஆனால் இன்னும் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லாமல் இருக்க, சிங்கிளாகவே இருக்க. ராம் வந்து பாட்டி ஸ்பீக்கர் போட சொல்லிவிட்டு ஹீரோவை பிடிச்சி நல்லா திட்டுறான். உடனே ஹீரோ எனக்கு எதுவும் கேட்கலன்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ரொம்பவே கடுப்பான ராம் வந்து உட்காந்துட்ருக்கையில் எங்கள் ஜெனிக்குள்ளே கடையில் இருந்து வேறு சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டதுனால வந்து ஜெனியை திட்டுறான். அதுக்கு ஜெனி சொல்கிறா, உங்களுக்கு என்னது துட்டு வேணுமா, என்கிட்டலாம் எல்லா காசுமே செலவழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே ராம் நான் என்ன துட்டா கேட்டேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு போகிறான். ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நோட்ஸ் நிறைய லா புக்ஸை வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷனில் வந்து ஹீரோக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அவங்களே அழுகுறாங்க, இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே நாயோடு வந்து பேசிட்டு வரேன், நம்ம 2 பேரும் போய் சீக்கிரமாக ஹீரோயினை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். அப்போ ஹீரோயினும் வந்து நிறைய திங்ஸை தூக்கிட்டு கீழே போகிறதுக்கு லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லிஃப்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஹீரோவோட நாய் வந்து ஹீரோயின் பொருட்களையும் ஹீரோயினும் சேர்த்து தள்ளி விட்டுருது. ஹீரோயின் போய் ஒரு பூந்தொட்டியில் இடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து டாக்கை வந்து உள்ள ஹீரோக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்குள்ளே கேட்டுட்டு ஹீரோயின் வந்து என்னாச்சு, நான் பார்க்கணும், காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே ஹீரோயின் இதெல்லாம் பரவாயில்ல, சின்ன அடி தான் அப்படிங்க. என்னது சின்ன அடியா, நிறைய பேர் சின்ன அடின்னு சொல்லிட்டு தான் அந்த தலையில் உள்ள அடியில் வந்து இறந்துருக்கவே செஞ்சுருக்காங்க, அசால்ட்டாக இருக்காத, உனக்கு தலை சுற்றுற மாரி இருக்குதா, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கையில் 1 2லாம் வச்சு காமிக்காது எத்தனை அப்படின்னு கேட்கா. ஹீரோயின் ஒன்றே, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது, நான் நல்லா கிளியராகவே இருக்கேன், நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ விட மாட்டேங்க. ஹீரோயினை பிடிச்சிட்டு நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம், அப்போ தான் பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து வலுக்கட்டாயமாக நான் ஒரு டாக்டர், நீ நம்பி தான் ஆகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் குயின் தான் இன்றைக்கி வந்து நைட் டியூட்டி பார்க்காங்க போல். ஹீரோ வந்து யார் நைட் டியூட்டி பார்க்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறான். இந்த சிடி ஸ்கேனுக்குள்ளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் டாக்டர் குயின் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்காங்க. டாக்டர் குயினுக்கு ஹீரோயினுக்கு தான் அடிபட்டிருக்குன்னு தெரியாது, யார் உன்னோட ஃபேமிலி மெம்பரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஹீரோயின் தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக ஹீரோயினை கூப்பிட்டு போகிறேன். குயின் வந்து ஹீரோ பின்னாடியே போகிறாங்க. ஹீரோயினுக்கு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவும் டாக்டர் குயினும் தான் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் குயின் வேனுக்குனே போட்டு வாங்குறாங்க. எப்படி அவளுக்கு அடிபட்டுக்குது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்கோம். டாக்டர் குயினும் நீ எப்போ புது வீட்டுக்கு போன, இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நீ எங்களெல்லாம் வந்து புது வீட்டுக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி குயின் கேட்கா. இதை பற்றி பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோயின் எதாவது சாப்பிட்றியான்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் சீரியஸாவா, ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கா. ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு முழுசும் வந்து உன்னை சூப்பர்விஷனில் இருக்கணும், அதனால் வந்து நீ இன்றைக்கி என் பிளேஸில் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் நான் ஏன் ஹாஸ்பிட்டல்லையே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் வந்து என் பிளேஸ்க்கு உன்னை கூப்பிட்றேன். அதுக்கு ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்துக்கிறேன் அப்படிங்கா. ஹீரோவும் நான் தான் வந்து இந்த பிரெயின்குள்ள சிஸ்டம்ஸ்க்கெலாம் நல்ல எக்ஸ்பர்ட்டான டாக்டர்,
ஏதாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உனக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைன்னா நான் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் என் ப்ளேஸில் உன்னை தங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டாகால் தான் உனக்கு நடந்துச்சு இந்த மாதிரி. அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் தான். ஹீரோயினும் அப்போ நான் வந்து கசினை வேணால் கூப்பிட்றேன், அவன் ஃப்ரீயாக தான் இருப்பான், அவனை வேணால் நைட்டு ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டில் வச்சு என்னையை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா வந்து அவன் மெடிக்கல் புக்ஸை தான் திறந்து பார்த்துட்ருப்பான். ஆனால் நான் அப்படி கிடையாது, என்னால் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது கேட்ட ஹீரோயினும், என்னால் வந்து தெரியாதவங்க வீட்டிலலாம் தங்க முடியாது. அப்போ நான் சரி உன் வீட்டுக்கு போவோம் அப்படிங்க. ஹீரோயின், நான் என் வீட்டுக்கும் நீ உன் வீட்டுக்கும் போவோம்ப்பா, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறது கேட்ட ஹீரோ விடுவானா ஹீரோயின் பின்னாடியே போகிறான். இங்கே என்ன நடக்கு அப்படின்னா வந்து ராம் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜெனி வரா. சாரிப்பா, இங்கே வந்து ரெனோவேஷன் நடக்கிறதுனால உனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு பால் பாட்டிலை வச்சுட்டு இதை வந்து என்னோடய காம்பன்சேஷனாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கா. அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு நான் கொஞ்சம் குடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸை எடுக்க, அதுக்கு ராம் சொல்கிறான், தயவு செய்து நீ குடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொண்டு இருந்த பாலை இதை குடி, நீ இதுதான் உனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே ஜெனியும் வந்து ஏற்றுட்டு 2 பேருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ ஜெனி சொல்கிறா, நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீ வந்து ரொம்பவே ரிசர்வான பர்சன் அப்படின்னு நினச்சேன், நீ பேசுகிறது சில சமயங்களில் எனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா. எப்போதுமே நீ வந்து ரிஃபைன்டு மேனராக தான், அப்படி தெளிவாக தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ராமும் சொல்கிறான், நீ வந்து எப்போதுமே கேஷுவலாக தான் பேசுவியா, நான் அழுகும்போது யாருமே என்னை கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறத கேட்ட ராமு, உன்னோட பேரண்ட்ஸுமா அப்படின்னு கேட்கான். ஜெனி சொல்கிறா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு இந்த கோல்டு இதை பற்றி கொள்ளது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன் மேலே கிடையாது. நான் எத்தனை கிரேட் படிக்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கையில் அவங்கள நான் பார்க்கவே இல்லை, என்னை போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு அவங்க பாட்டில் எங்கேயோ போயிட்டாங்க, நான் அதை கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டார் ராமு. கண்டிப்பாக நீ வந்து அதை மனசில் வச்சுருக்கேன், அதான் இப்போ சொல்லுவோம் மனசுலேருந்து வெளியில் வருது அப்படிங்க. ஹீரோயினை பற்றியும் ஜெனி வந்து ராம்கிட்ட சொல்கிறா, எதனால நாங்கள் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனான்னு உனக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நான் வந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து வீட்டில் உள்ள அந்த சாப்பாட்டு ஸ்மெல் அடிக்கும், அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஹீரோயினுக்குள்ள வீடு மாதிரி எங்கள் வீடு பிடிக்காது, ஏன்னா அவங்க இப்போந்தான் என் மேலே அக்கறை இருக்கிற மாரி வர்றாங்க. எனக்கும் அப்படி தான், முன்னாடி நம்ம கூட அவங்க வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணலை, ஆனால் இப்போ வந்து அவங்கக்குள்ள வழியில் நம்மளை வந்து போக சொல்கிறாங்க. எதுனாலாம் பெரியவங்க வந்து அவங்க நினச்சதே நம்மளை செய்யணும் அப்படின்னு நினைக்காங்கன்னு தெரியலை. ஜெனி வந்து நம்ம பேரண்ட்ஸை நம்ம தான் உட்கார வச்சு பேசணும், அப்போ தான் வந்து நமக்குள்ள அவங்களுக்கும் நமக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆகும். ஆனால் வந்து அவங்க உட்காந்து பேச ரெடியாக இல்லை, நம்மளோட வேர்ட்ஸை கேட்குறதுக்கும் அவங்க ரெடியாக இல்லை, கேட்டால் என்னையே தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ராமு, எனக்கு உனக்கு புரியுது, கத்தி மேலே நடக்கிற மாதிரி இப்போ நீ இருக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜெனியும் ஆமாம் அப்படிங்க. இந்த சைடு என்னதானா ஹீரோயின் லாக்கு வந்து பேட்ரி இல்லாமல் நின்று கிடக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா. அதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கசின் ஃபோனை வச்சிடுறான். ஹீரோவும் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு, திரும்பி திரும்பி சொல்கிறேன், நீ வா இன்றைக்கி என் வீட்டில் வந்து படு, நான் அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் வந்து கதவை திறக்கா, ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை. அப்புறம் ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோவோட டாக்டர் வந்து ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி நீ செஞ்ச காரியத்தினால உனக்கு இன்றைக்கி குக்கீஸ் கிடையாது, பட்னியாக கடை அப்படிங்க. உனக்கு போர் அடித்தா நீ வந்து எங்குள்ள ஒய்ஃபை பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்கா. ஹீரோயினும் இந்த நம்பர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து குடிக்க ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறான். நாய் வந்து ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்ருக்கு, எதனால நான் வந்து அதோட கப்பு யூஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோ, இல்லை நான் இந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணலன்னு சொல்லி அது வந்து அப்செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து நீ டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினா நான் சாப்பிட்டேனே அப்படிங்காங்க. ஆனால் ஹீரோயின் வயிற்றுலேருந்து சத்தம் வருது. உடனே ஹீரோயின், இல்லை நான் லஞ்சு தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறா. ஹீரோ சமைக்க போயிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோக்குள்ளே புக்கெலாம் அடுக்கி வச்சுருக்க ரூமுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நாய் அந்த ரூமுக்கு வருது. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒன்றும் நீ வந்து பயமுறுத்துறதுனால வந்து மற்றவங்களுக்கு பாதிப்படையுது, பேசாமல் போயிரு. ஹீரோயின் சொல்கிறத கேட்டால் நாயும் வந்து பெசாட்டு போயிடுது. ஹீரோ அப்போ வந்து ஹீரோயினை கூப்பிட்றான். அதுக்கப்புறம் அப்போ வந்து ஹீரோ வந்து கீரையெல்லாம் கழுவிட்டுருக்கான்.
ஒன்று ஹீரோயினும் வந்து நீ கரெக்டாக அப்படி ஃபேமிலி மேன் மாதிரி தான் இருக்க, உன்னை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நிறைய நர்சஸ்லாம் வந்து இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஹீரோவும் அப்போ நீ சந்தோஷப்பட மாட்டியா, உன் ஹார்ட் வந்து எனக்காண்டி துடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் இல்லை என் ஹார்ட் வந்து செத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஒன்று ஹீரோவும் அந்த ஏப்ரின் எடுத்து என் மேலே போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினும் தயங்குறான். ஆனால் வந்து ஹீரோ போட்டு தான் ஆகணும்னு சொன்னவொடனே போட்டு விட்றா. அப்படியே அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் ஓடுது. ஹீரோ சமைச்சு கொண்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப லேட்டானதுனால கொஞ்சமாக தான் சமைக்க முடிஞ்சுன்னு சொல்கிறான். ஹீரோயின் சாப்பிட்டுட்டே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நாய் வந்து வித்தியாசமாக பார்க்குறது பார்த்த ஹீரோயின் வந்து இது சாப்பாடு நாய்க்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை சாப்பாடெலாம் அது சாப்பிடாது, அதோட பிளேஸில் நீ உட்காந்துருக்கிறதுனால தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறா. உன்னை ஹீரோயின் எழுந்திரிச்ச உடனே ஹீரோ சொல்கிறா, அப்போ நீ என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொன்னதை கேட்டு ஹீரோயின் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் சாப்பாடை பார்த்துட்டு உங்களுக்குள்ளே சாப்பாடே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உனக்காண்டி நான் வந்து அப்ரெண்டிஸை வந்து சேர்த்து விடுவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ, நீ ஏன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என் கூட வந்து குக் பண்ணால் வந்து டெய்லி என் கூடயே சாப்பிடுவல்ல அதான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் பேச்சை மாற்றுறாங்க, இந்த சாப்ஸ்டிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், இந்த சாப்ஸ்டிக் வந்து நான் எனக்காண்டி வாங்கினேன், நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன், இன்றைக்கி நீ யூஸ் பண்ணுற வேணா நீ வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது கேட்ட ஹீரோயினும் கடைன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஹீரோ சொல்கிறான், ஃபேமிலியில் ஒரு ஆள் சமைச்சா ஒரு ஆள் வந்து பாத்திரம் கழுவணும், நான் சமைச்சிருக்கேன் நீ போய் பாத்திரம் கழுவுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சரி அப்படின்னு போயிட்டு என்னது ஃபேமிலியா அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா. ஹீரோ வந்து பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு வந்துட்டு உனக்கு எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ போய் பெட்டில் படு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அப்போ நீ எங்கே படுப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து சாவியை கொடுக்கா, ரூம்குள்ளே சாவி, நீ வேணால் பூட்டி இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து சாவியை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறா. ஹீரோ வந்து சோஃபாவில் படுத்துக்கான். அப்புறம் ஹீரோ சொல்லி தான் அனுப்புகிறேன், உனக்கு ஏதாவது வலிச்சிச்சு அப்படின்னா நீ கூப்பிடு, நான் உனக்காண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து தூங்காமல் யோசிச்சுட்ருக்காங்க ஹீரோ பற்றி தான். ஹீரோ ரொம்பவே கேரிங்காக இருக்கான்ல, பக்கத்து வீட்டுக்காரன்னா இப்படி இல்லாமல் இருப்பாங்க. அவனுக்கு வந்து அந்த ஏப்ரின் மாட்டி உடையில் என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எந்திச்சி உட்காந்துட்டு ஹீரோவை கூப்பிட்றாங்க, நீ தூங்கிட்டியா அப்படின்னு கேட்காங்க. இல்லை உனக்காண்டி நான் முழிச்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அப்போனா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கா. அதுக்கு ஹீரோ கதவை திறந்து உள்ளே வந்துட்டு ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாரி போகிறான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து தூங்கிட்டே கிஸ் பண்ணுற மாதிரி ட்ரீம் தான் கண்டிருக்காங்க. அலாரம் அடித்த உடனே எழுந்திரிச்சிட்டு ஏன் நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு அவங்களே வந்து திட்டிக்கிறாங்க. திட்டிட்டு எழுந்திரிச்சு ஹீரோ மூஞ்சில் முழிக்காமல் போயிடலாம் அப்படின்னு பார்க்காங்க. ஆனால் ஹீரோட்ட பிடிபட்டுறாங்க. ஹீரோ வந்து நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கா. ஹீரோயின் ஆமாம் நான் இன்றைக்கி வேலைக்கு போகணும்ல அதனால் எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்காங்க. ஹீரோயின் வந்து லாக்கை ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டான், நான் வந்து ஆளை கூட்டி ரிப்பேர் பண்ணிட்டேன், அது வந்து பாஸ்வேர்டு உன்னோட பர்த்டே தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து பர்த்டேவை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஓப்பன் ஆகலை. அப்புறம் ஹீரோவே வந்து ஹீரோயின் கிட்டே வந்து ஓப்பன் பண்ணி விட்றான். ஹீரோயினுக்கு ஹீரோ பக்கத்தில் வந்து அந்த கிஸ் பண்ண சீன் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஹீரோவை பார்க்க முடியாமல் தேங்க்யூ என்னத்துக்கு நீங்கள் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஐயையோ என்னோடய கலைஞ்சிருக்க முடிய ஹீரோ பார்த்துருப்பானோ, என்னுடைய அந்த தழும்பை பார்த்துருப்பானோ, நான் அசிங்கமாக இருக்கிறத பார்த்துருப்பானோ அப்படின்னு ஹீரோவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க, ஐயோ நான் ஏன் அவனை பற்றி நினைக்கேன்ட்டு. அப்போ யாரோ கதவு தட்டுற இருக்குது. யாரும் பார்த்தா ஹீரோ தான். நிறைய திங்ஸோடு வந்திருக்கான். என்னன்னு கேட்டதுக்கு உன் ஃப்ரிட்ஜை நான் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை, அதனால தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்கான். ஹீரோயினே கேட்காங்க, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டவொடனே ஹீரோவும் சரின்னு ரெடி பண்ணி கொடுக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து நாளைக்கு இதேமாரி உனக்கு நான் ரெடி பண்ணி தருவான்னு கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம், நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்காங்க. ஹீரோயின்ட்டு சொல்கிறான், நான் ஏன் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு தரக்கூடாது டெய்லியும்? அதுக்கு ஹீரோயினும், நீ நிறைய டிஷ் செய்வேன், அந்த டிஷ் செஞ்ச பேனெல்லாம் யார் வாஷ் பண்ணுறது, அதனால் வேண்டாம், நான் உன் மேலே அட்வான்டேஜ்லாம் எடுக்கலை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பரவாயில்ல நான் செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் இல்லை, அப்படி நீ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச அப்படின்னா ஒரு செஃப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், நான் உனக்கு தந்துடுறேன் அதை அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ வந்து
நீ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, நான் வந்து உனக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து சேர்ந்து சாப்பிட்றது தனியாக சாப்பிட்றத விட நல்லா இருக்குல்ல அப்படிங்க. ஹீரோயின் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தொட வரும்போது ஹீரோயின் ஏன் அப்படி தொட வர அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஹீரோ நேற்றுக்கு அடிபட்டது தான் நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினும் காமிக்காங்க. அப்போ வந்து 2 பேரும் க்ளோஸ் ஆகிற மாரி வந்தோடனே ஹீரோயின் வந்து அப்படி பதட்டமாக இருந்த உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு நீ இன்றைக்கி காலையிலேருந்து பதட்டமாகவே இருக்கியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் நான் ஒன்றும் நர்வஸாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. ஹீரோ டாக்டரில் அதனால் சொல்கிறான், உன் கையெல்லாம் வேக்குது, உன்னோட ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்குது, அப்போ இது நர்வஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினும் வந்து நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. ஹீரோ அப்போனா நீ ஏன் என்னைய பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏன் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ஹீரோ வந்து கிட்ட வந்தோடனே ஹீரோயின் தள்ளி தள்ளி போகிறாங்க. நீ ஏன் பின்னாடி தள்ளி போகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அப்போவும் நீங்கள் ஒர்க்குக்கு போகலையா, ரொம்பவே டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஏதாவது சான்ஸ் இருக்கா நீ வந்து என்னை லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் சிரித்து நடிச்சிட்டு அது எப்படி நடக்கும், நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட சொல்கிறான், உனக்கு தெரியுமா லவ்வில் 5 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜே வந்து நீ வந்து மறுக்கிறது தான். ஹீரோயின் உடனே கோவப்படுறாங்க. 2வது ஸ்டேஜ் கோவப்படுறது. ஹீரோயினு சரி அப்போ தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண உடனே ஹீரோ சொல்லலாம் 3rd ஸ்டேஜ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் எதிர்பார்க்குறது தான். 4th ஸ்டேஜ் ஜெலஸ். 5th ஸ்டேஜை உனக்கு நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஜெனி சாப்பிட்ற கூப்பிட்றாங்க. 2 பேரும் போய் சாப்பிடையில ஜெனி ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் கவலைப்படும் போது தான் அது என்னோடது அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு புரியுது. ஹீரோயின் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியும் நைஸாக ஹீரோ பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் வந்து டாப்பிக்கை மாற்றி நீ எனக்கு கன்சீலர் தாயே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எதுக்கு அப்படின்னு ஜெனி கேட்டதுக்கு என்னோட இந்த தழும்பை மறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. தழும்பு என்னோட சின்ன வயசில் ஏற்பட்டுச்சு, ஒரு பையனால தான், அவன் கொஞ்சம் சப்பியாக இருப்பான், இப்போ நான் கண்டிப்பாக அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஜெனியும் என்னது சப்பியாவா, நீ வந்து அவனை மீட் பண்ணணுன்னு விருப்பப்படலையா அப்படின்னு சொல்லி ஜெனி ஹீரோயின்ட்ட கேட்காங்க. அதுக்கப்புறம் சப்பியாக இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்பவே பொட்டென்ஷியலாக இருப்பாங்க, அவங்களாம் பெரிய ரொம்பவே அழகாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜெனி சொன்னதுக்கு ஹீரோயின் அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, நான் வேணா அவனை கண்டுபிடிக்கிட்டா எனக்காக அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஸ்கேனர் ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது கசின் வாரா வந்து நீங்கள் இதெல்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கசின் ஹீரோட கேட்கான், யாரோட இது சிடி ஸ்கேன் அப்படின்னு சொன்னோடனே உன்னோட கசினோட தான் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோயினுக்கு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கான். ஏதாவது தப்பாக இருக்கா அவளோட பிரெயினில் அப்படின்னு சொல்லி கவலையாக கேட்கான். ஹீரோவும் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு பிரெயின் சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கசினோ ஆமாம் அவளோடது அழகாக தான் இருக்கும், அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஏன் அதை பார்க்கிங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதனால் வந்து அவள் சிடி ஸ்கேன் எடுத்தா அப்படின்னு சொல்லி கசின் கேட்கான். ஹீரோவும் வந்து அவள் விழுந்துட்டா, பின்னாடி கொஞ்சம் அடிபட்டுட்டு அப்படின்னு சொன்னது கேட்ட கசினோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியலையா ஏன். உடனே ஹீரோ எதனால் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஹீரோயினை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கிட்ட ஹீரோக்கு உடனே கோவம் வந்துட்டு வந்த உடனே அப்படி இப்படின்னு சொல்லி நீ வந்து மெடிக்கல் எத்திக்ஸ்லாம் ஒழுங்காக படிக்கல, அதெல்லாம் போய் எழுதிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். ஹீரோயின் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நிற்கையில் டீன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த ஃப்ளாஸ்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் டாக்டர் வென்னா அவர் தான் நான் இப்போ சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் வந்து டாக்டர் வென்னுனே சொல்லலையே அப்படின்னு சொல்லி டீன் நினைக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க போகிறாங்க. அப்போ ஹீரோ ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுட்டு இது வந்து ரொம்பவே நல்லது பிரெயினுக்கு, அதனால் இது சாப்பிட்டு. ஹீரோயினும் இப்போது எனக்கு விட உங்களுக்கு தான் இது தேவை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மாறி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோம். ஒரு காம்படிஷனுக்காண்டி ஹீரோயின் நோட்ஸ் எடுத்து ஹீரோ தர சொல்லியிருப்பார்ல, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியே. அதுக்கு ஹீரோயின் இப்போலேருந்து நான் உன்னோட டீச்சர், அதனால் நீ எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இல்லைனா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ ஓகே டீச்சர் அப்படின்னு சொல்கிறான்.
நீங்கள் என்னோடய டீச்சர்னால எப்போனாலும் சரி என்னோடய கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே இப்போமே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அவனுக்கு கால் வருது, ஃபோன் வருது. உடனே அவசரமாக அவன் வெளியில் போகையில், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா என் கூட வந்து என்னோடய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கூட்டிகிட்டு அவன் அதில் போகிறான். ஹீரோ வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்க தான் போயிருக்கான். அவங்கள்ட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வெளில நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கையில் ஹீரோயின் வந்து நினைக்காங்க, இவன் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், நர்சஸ்லாம் இவன் மேலே க்ரேஸியாக ஆகிறது இதனால தான் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சிரித்ததை பார்த்த உடனே ஹீரோயின் சிரித்ததை நிப்பாட்டினோடனே ஹீரோ சிரிக்கிறான். ஹீரோயின் அப்போ சொல்கிறாங்க, நான் அவனோட டீச்சர், நான் எதுக்கு அவனுக்காண்டி வெயிட் பண்ணணும். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து உனக்காக நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். எத்தனை மணிக்கு வந்து எனக்கு டெஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயினும் கார்டனில் வந்து 8 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிஸ்டேக் விட்டால் கூட 500 தடவை நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. டாக்டர் குயின் வந்து ஹீரோயினை க்ராஸ் பண்ணி போகும்போது ஹீரோயின் வந்து குயினுக்கும் வந்து இந்த இதை கொடுத்துட்டு என்ன கொஸ்டின்னாலும் என்கிட்ட வீசாட்டில் சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறா. டாக்டர் குயின் வந்து ஹீரோவை பார்த்து, நீயும் நல்ல மூடில் இருக்க போல் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ ஆமாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டாக்டர் குயின் வந்து ஹீரோவை திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த சைடில் ராமோட புக் கடையை தான் காமிக்காங்க. ராம் உட்காந்து புக் படிச்சிட்ருக்கா. இல்லை ஜெனி வர்றா. ஜெனி வந்து ராம்கிட்ட, உனக்கு தெரியுமா நீ வீசாட்டில் 200 ஸ்டெப்பு வந்து நடந்த அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துடுவேன், நீ ஏன் லாஸ்ட் ப்ளேஸில் இருக்கேன்னு தெரியல, எனக்கு ஒரு ஐடியா, நான் உன்னை ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதை கேட்டேன். ராமு, நீ சுற்றி வளைச்சி பேசாத, ஸ்ட்ரைட்டாக பேச அப்படின்னு சொன்னேன். நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம 2 பேர் போகுமா அப்படின்னு சொன்ன உடனே ராமு நாளை வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த சீன்லேயே 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க. ஜெனி வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்த உடனே ராம் எல்லாத்தையும் பற்றி விளக்குறான், இதெல்லாம் தேவையில்லை கபாபுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்லையே உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லிவிட்டு வேறு இதை பார்க்கா. அப்போ வந்து இந்த மிளகா வத்தலை காமிச்ச உடனே ஜெனி வந்து, நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு தான் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரரும் எடுத்து கொடுக்காரு. இது நிறையா பேக் பண்ண சொல்கிறா. ராம் சொல்கிறான், நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து காசை வேஸ்ட் பண்ணுற. ஒன்று ஜெனி இதெல்லாம் தேவை தானே வாங்கி தானே ஆகணும்னு சொன்னதுக்கு, அப்போ எதுக்கு நீ என்னையை கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜெனியும் சொல்கிறான், நீ சும்மா என் பக்கத்தில் நின்னா போதும் நான் பார்த்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ராம் போய் பார்க்கான். கடைக்காரர்கிட்ட போய் ராம் சொல்கிறான், இது வந்து யாருமே வாங்காத பழசு மாதிரி இருக்கே அப்படின்ன உடனே, அப்போ சரி நான் உங்களுக்கு வேறு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வேறு இதை கொடுக்கான். ராம் சூப்பராக பேசி அழகாக எல்லாத்தையும் வாங்குறான். அதை பார்த்து ஜெனி வாயை பழுது நிற்கா. ஜெனி போகும்போது ராமை பாராட்டிகிட்டே போகிறான். ஜெனி ராம்கிட்ட வந்து எனக்கு இதை சொல்லித்தாயேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமும் சொல்கிறான், எல்லாமே வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அப்போ தான் தெரியும், இந்தா சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுக்கான். ஜெனியும் சாப்பிட்றா. இது ரொம்பவே உரைக்குது. அதை ராம்கிட்ட கொடுத்தோன்னா ராம் வாங்கி சாப்பிட்டு, இது ஒன்று அப்படி ஒன்று காரமாக இல்லையேன்னொன்னே அடுத்தது எடுத்து கொடுக்கா. அதை சாப்பிட்டுட்டு போனதை விட இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஜெனி சாடு பார்த்து காரமாக இருக்குது அப்படிங்க. அங்கே என்னடானா ராம் ரெண்டியை தூதும் தூப்பிட்டு போகிறான். நீ ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி இவ போகிறா. அப்போ வந்து ராம் சொல்கிறா, நீ ஏமாந்தால் தான் கற்றுக்கிற முடியும் அப்படின்ட்டு போகிறான். நீ டாக்ஸி பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ராம் கேட்க, அதுக்கு ஜெனி சொல்ல, நான் வந்து மணியை சேவ் பண்ணுறதுக்காண்டி தான் பிடிக்கலை, நான் வந்து நல்லா ரிச் ஆகிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து மணி இதுக்கெல்லாம் சேர்த்து தாரேன். இதுக்கு ராமும், இந்த நாள் எனக்கு திருப்பி வந்துடவே கூடாதுன்னு சொன்னதை கேட்ட ஜெனியும், இங்கே பாரு சீனரிலாம் எப்படி இருக்குது. ராமும் வந்து, நீ பழி வாங்குறியோ, அன்னைக்கு வந்து நான் உன்னை சைக்கிள் கொண்டு வர சொன்னேன்னா அதனால் நீ இன்றைக்கி என்னை இந்த திங்ஸ் எல்லாம் தூக்க விட்டுருக்கியோ அப்படின்னு கேட்டதுக்கு யோசிச்சுட்டு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. எல்லா பொருளையும் விட்டுட்டு ராம் தான் எல்லாத்தையும் லாஸ்ட்டில் தூக்கிட்டு வரான். இந்த சைடு ஹீரோயின் 8 மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீச்சரான நான் வந்துட்டேன், இன்னும் அவன் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டிகிட்ருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் அவன் லேட்டாக வருவான், அவனுக்கு கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.